ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு உபடை ட்ரைனிங் அகாடமி. பிசி அல்டிமேட்டோடைய கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். இன்னும் இருக்கக்கூடியது ஒரு ஒரு வாரங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரங்கள்ல கடைசி ஒரு சில எபிசோடு தான். ருத்ரா ஃபுல் டெஸ்ட்டும் போயிட்டு இருக்குது. அதுலேயும் நான் ஜிஎஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கொஸ்டின் ஃபுல் டெஸ்டோடைய. அதையும் கொஞ்சம் மறக்காம பாருங்க. இப்போ நம்ம பிசி அல்டிமேட்டோடைய 10th, ஓகேதா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ரொம்ப முக்கியமானதுல. 10ஆம் வகுப்பு நிறைய கொஸ்டின் வருது, அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஹிஸ்டரியும் எக்கனாமிக்ஸும் பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு அடுத்த ஒரு எபிசோட், ஐ திங்க் அதுதான் கடைசி எபிசோடா இருக்கும்னு நினைக்கிற பிசி அல்டிமேட்ல. அந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜியாகிரபியும் பாலிட்டியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லணும்ல, அந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? இயர் சொல்ல போறேன். அந்த இயர் தான் என்ன நடந்தது அதுதான் சொல்ல போறீங்க. இந்த இயர் வந்து கொஞ்சம் யூனிக்கான இயர் தான். கொஞ்சம் தேடி தேடி படிச்சீங்கன்னா இந்த இயர்ல சொல்லலாம். போன தடவை 1893 சொன்னேன், நிறைய ஈவெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா 93ல வந்து சிக்காகோ, நம்ம விவேகானந்தர் சிக்காகோ போயிருப்பாரு. அடுத்து காந்தி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்பாரு இங்க இருந்து. அன்னி பெசன்ட் அயர்லாந்து இருந்து இங்க வந்திருப்பாரு, இங்க வந்திருப்பாங்க. 3 ஈவெண்ட். ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாரு? நம்ம ரட்டமலை சீனிவாசன். ஓகேங்களா? இவ்வளவு ஈவெண்ட். இது இல்லாம நீங்க சொன்னீங்க ஒரு ஈவெண்ட் கமெண்ட்ல பாத்துருந்தேன், நியூசிலாந்து. ஓகேங்களா? நியூசிலாந்துல வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்ட ஆண்டு. இந்த மாதிரி 5 ஈவெண்ட் இருக்கு. நிறைய பேர் 2-3 தான் கமெண்ட் பண்ணீங்க. இதே மாதிரி 1882ல என்ன ஈவெண்ட் நடந்தது? ஓகேங்களா? ஹிஸ்டரியில தான் ஒரு 3 ஈவெண்ட் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 3 ஈவெண்ட் இப்போ லைட்டா ரெஃபர் பண்ணதுக்கு 3 ஈவெண்ட் இருக்கு. நீங்க ஈவெண்ட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க என்ன ஈவெண்ட்லாம் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? ஓகேங்களா? இந்த ராமகிருஷ்ணன் பேர் வந்தாலே கண்ணை முடிட்டு போட்டுருன்னு சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா? அதுக்கு நேரா அவர் தான் நிறுவனர் போட்டுக்கூடாது. அவர் பேர்ல அவர் நிறுவன, அவருடைய சிஷியன் சீடர் சுவாமி விவேகானந்தர் உருவாக்கியிருப்பார். சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் முக்கியம், நரேந்திர தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நரேந்திர தத்தா முக்கியம். இவர் தான் வந்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி கோவிலுடைய பூசாரியா இருந்திருப்பாரு கல்கத்தாவில. அவருடைய சீடர் தான் இதை உருவாக்கியிருப்பாரு. எப்படி ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னாலே சூரிய ஒளி மூலமாக 100 வருஷத்துக்கு முன்னாடியே மின்சாரம் தயார் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ராமகிருஷ்ண மிஷன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மேற்படி விவேகானந்தரை பத்தி இப்ப பேசணும்ல, 1893ல சிக்காகோ உலக சமய மாநாட்டுக்காக போயிருப்பாரு. மேற்படி சுவாமி விவேகானந்தரை பத்தி வேற எதுவும் இருக்காது. ஓகேங்களா? நம்ம இயற்பெயரும் இந்த சிக்காகோ மாநாடு, இந்த அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாரு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், குலாம்கிரி புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? புத்தகம் நான் சொல்லியிருக்கேன், நிறைய புத்தகம் படிச்சுதான் ஆகணும். போன அல்டிமேட் சீரீஸ்ல சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ஃபேமஸான புக்கு தான் குலாம்கிரி. அதோடைய அர்த்தம் என்ன? அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுறோம். இது என்ன யார் எழுதிய புத்தகம்? ஜோதிபா பூலே அவர் எழுதிய புத்தகம். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த ஜோதிபா பூலே ஒரு சங்கத்தை உருவாக்கி இருப்பாரு, சத்திய சோதக் சமாஜ். ஓகேதா? ஜோதிபா பூலே உருவாக்கிய சங்கத்துக்கு பேரு சத்திய சோதக் சமாஜ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தூய தமிழ்ல. உண்மை நாடுவோர் சங்கம் சொல்றாங்க. மேற்படி ஜோதிபா பூலே வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவருக்கான தனி பள்ளிக்கூடத்தை பூனேவில தொடங்கியிருப்பாரு. அப்புறம் வந்து ஜோதிபா பூலேயுடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாவித்திரிபாய் பூலே வந்து பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இருப்பாங்க. முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஜோதிபா பூலே பத்தி. மேற்படி இதுல முக்கியமானவங்கன்னா இவரை பாத்துக்கோங்கப்பா, நம்ம எம்ஜி ராணடே. ஓகேங்களா? மகா கோவிந்த ராணடே அப்படின்னு சொல்லுவாங்க, நீதிபதி ராணடே சொல்லுவாங்க. இவர் ஒரு 3 விஷயத்தை உருவாக்கி இருப்பார்ல, 3 சங்கம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? விதவை மறுமண சங்கம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்கான கழகம் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 அமைப்பு உருவாக்கி இருப்பாரு. தக்கான கல்வி கழகம் நினைக்கிறேன். அந்த அமைப்பு பார்த்து வச்சுக்கோங்க, இயர் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து போலாமா? குலாம்கிரி முடிஞ்சது. அடுத்து பொறுத்துக, அத்வைதானந்தா சபா. பேரை பார்த்தா தெரியுதா? அத்வைதானந்தா சபா, திருவருட்பா, ஆதி பிரம்ம சமாஜம், ஒரு பைசா தமிழன். தெரிஞ்சதை மேட்ச் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு பைசா தமிழன். டக்குன்னு இந்த வார்த்தையை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துடணும். யாரு? நம்ம ஐயா அயோத்திதாசரை ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? ஒரு பைசா தமிழன் 1907ல உருவாக்கி இருப்பாங்க. அயோத்திதாசர் நிறைய பயன் இருக்கு அயோத்திதாசரை பத்தி 10th புக்லயே. காத்தவராயன் இயற்பெயரு, அதே மாதிரி அயோத்திதாசர் உருவாக்குன விஷயங்கள்லாம் பார்க்கணும். 1800 ஆனா இயர் சொல்ல வேணாம், ஒரு விஷயம் அது இருக்குது. ஒரு அமைப்பு உருவாக்கி இருப்பாரு. என்ன அமைப்பு அப்படின்னா, திராவிட மகாஜன சபை, திராவிடர் கழகத்தை உருவாக்கி இருப்பாரு, திராவிட மகாஜன சபையை உருவாக்கி இருப்பாரு, திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை உருவாக்கி இருப்பாரு, ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை உருவாக்கி இருப்பாரு. எவ்வளவு உருவாக்கி இருக்க பாருங்க. இலங்கைக்கு சென்று பௌத்த சமயத்தை தழுவிருப்பார். அயோத்திதாசரை பத்தி அவ்வளவு பாயிண்ட் உண்டு. ஓகேங்களா? ஒரு பைசா தமிழனுக்கு 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவருட்பா. ஓகே, இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுல ஜீவகாருண்ய பாடல். நம்ம யாரு?
ஆஹா இருங்கப்பா ஒரு நிமிஷம், இதை இப்படி மேட்ச் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பைசா தமிழ்ங்கிறது பத்திரிகை 3 மேட்ச் பண்ணணும். அத்வைதானந்த சபாவை தான் அயோத்தியாசர் கொண்டு வந்தது, 2 மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஆதி பிரம்ம சமாஜம் வந்து தேவேந்திரநாத் தாகூர். இது திருவருட்பா பத்தினா ஜீவகாருண்ய பாடல் தான் நம்ம வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவருடைய பாடல்கள் தான் திருவருட்பா அப்படின்னு சொல்றோம். ஜீவகாருண்ய பாடல்னு சொல்றோம். அவர் தான். ஓகே 2413 பி. ஓகே கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பைசா தமிழ் பத்திரிகை அயோத்தியாசனே மேட்ச் பண்ணலாம். பெஸ்ட் எதுனா பத்திரிகை. அப்படி பார்த்தா அத்வைதானந்த சபாவும் அயோத்தியாசனுடையது தான். அதை மேட்ச் பண்ணல, அதுக்காக ஆப்ஷன் இருக்கு. அதனால இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. மேற்படி இந்த ஆதி பிரம்ம சமாஜத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தேவேந்திரநாத் தாகூர் அப்புறம் கே.சி. சென், இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமா இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா பிரம்ம சமாஜத்தை யார் உருவாக்குவாங்க? இந்த பேர் இருக்கு பாருங்க, பிரம்ம சமாஜம். இதை உருவாக்குனது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். உருவாக்கிட்டு சில நாட்கள்ல அவர் இறந்து போயிருவாரு, லண்டன் போயிட்டு அங்க இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த சபைக்குள்ள 2 பேர் வருவாங்க, 2 பேரும் புள்ளி. ஒன்னு தேவேந்திரநாத் தாகூர், இன்னொன்னு கே.சி. சென். இவங்க 2 பேரும் கொஞ்சம் எதிரும் புதிருமா இருந்ததுனால 1866 இந்த சங்கம் 2ஆ உடையுது. அதுல ஒரு சங்கத்துக்கு பெயர் ஆதி, நம்ம ஊர்ல எப்படி கட்சி உடையும் அதே மாதிரி ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது தேவேந்திரநாத் தாகூர். அப்ப இவர் என்ன சங்கத்தை உருவாக்குனாரு? இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படி சொல்லிட்டு அமைப்பு உருவாக்குனாரு. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். நவீன இந்தியாவின் விடுதலை மோஸ்ட் கான்ட்ரவர்சியலான கொஸ்டின். ஏகப்பட்ட பேரு சார் இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்ட ஒரு கொஸ்டின்னா நம்ம கேம்பஸ்லயும் நிறைய பேர் பசங்க கேட்டீங்க. உங்க குரூப்ல தெளிவா ஆதாரத்தோட ஒரு வாய்ஸ் மெசேஜும் ஒரு இமேஜும் அனுப்பியிருப்பேன். ஓகேங்களா? நம்ம கேம்பஸ் வேலூர் கேம்பஸ் இருந்தீங்கன்னா எல்லாருடைய குரூப்ல போய் பாருங்க. ஓகேங்களா? தெளிவா அனுப்பியிருப்பேன். இதே மாதிரி பட்ட நவீன இந்தியாவின் விடுதலை ரொம்ப லாஜிக்கா யோசிங்க. 2 தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒண்ணு இந்தியாவின் விடுதலை, இந்த 2 வார்த்தை தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை நவீன இந்தியாவின் விடுதலை, அவ்வளவுதான். ஓகேங்களா? எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீனியர் ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு நார்மலான பேர், அதே மாதிரி இன்னொருத்தர் வருவாரா அவருக்கு அந்த பேருக்கு முன்னாடி இன்னொரு பேரை வைப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் லாஜிக். அப்போ 2 பேர் தான் கான்ட்ரவர்சி. விவேகானந்தா, ராஜாராம் மோகன் ராய், இவங்க தான். இதுல யாரு சீனியர்? ராஜாராம் மோகன் ராய் சீனியர். அப்ப ராஜாராம் மோகன் ராய்க்கு இந்தியாவின் விடுதலை. ஓகேங்களா? அப்ப அவருக்கு அடுத்து வந்தவர் தான் விவேகானந்தர். அப்ப அவரு பேரு நவீன இந்தியாவின் விடுதலை. இதுதான் லாஜிக். ஓகேங்களா? லாஜிக் சொல்லிட்டேன். ப்ரூஃப் வேணும் அப்படின்னா 11th புக் போய் பார்த்துக்கோ, 10th புக் கிடையாது. ஓகேங்களா? பிசிக்கு நமக்கு பிசி சோர்ஸ் எடுக்கணும்னா 11th புக் தான் எடுக்கணும். அந்த மாதிரி வார்த்தை இல்லை, அதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 11th புக் சோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க அந்த புக் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 12th எத்திக்ஸ் புக் அப்படின்னு ஒரு புக் உண்டு. ஓகேங்களா? அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் உண்டு. அந்த புக்லையும் சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதான் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது. என்ன ஒரு குழப்பம்னா இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு வந்திருக்குது. அதனாலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது. நீங்க அதெல்லாம் ஒண்ணு யோசிக்காதீங்க. நான் சொன்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவீன இந்தியாவின் விடுதலை சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் வந்தது? இந்த லாஜிக் கொஞ்சம் படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து வந்துருங்க. அடுத்து கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, ஃபராசி இயக்கம், மாப்பிளா கிளர்ச்சி. தெரிஞ்சதை போடு. மாப்பிளா கிளர்ச்சி, மாப்பிள, அதுக்கு ஒரு கதையே சொன்னேன். நம்ம ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும் போது வந்தது 3. கோல் கிளர்ச்சி தான் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் ஏர்லியா நடந்திருக்கும். 1831, 32. தலைமை ஜார்க்கண்ட் பகுதியில் நடந்திருக்கும் கோல் கிளர்ச்சி. தலைமை பிந்த்ராய் சிங் ராய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தலைமை ஏற்பாங்க. அடுத்து சாந்தல் கிளர்ச்சி, ஃபேமஸான கிளர்ச்சி சாந்தல் கழகம் 1855, 56. ஓகேங்களா? சித்து கன்ஹு அண்ணன் தம்பி 2 பேர். ஓகேங்களா? சித்து கன்னு அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போடுவாங்க. அடுத்து ஃபராசி இயக்கம் 1818. ஓகேங்களா? ஃபராசி இயக்கம். ஓகே 3143. 2 இயர் வருதா இல்லையா? இதுக்கு 3 போட்டேன் 3. இது கோல் கிளர்ச்சி 2 தான். நான் 3 போட்டேன். 2143 அவ்வளவுதான். சி. ஓகேங்களா? இப்ப இயர் பாத்துக்கோங்க. இயர் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இயரை வச்சு வருது. அது இந்த மாதிரி வந்துட்டுன்னா கொஞ்சம் லக்கு. டைரக்ட் கொஸ்டினா வந்தாதான் பிரச்சனை. சரியா? அடுத்து 1857 கிளர்ச்சியின் போது வெடித்த போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாரு கேட்கிறாங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தானே. ஓகேங்களா? இந்த புரட்சியை பத்தி படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. புரட்சிக்கான காரணம் என்ன? அப்புறம் நான் ஆல்ரெடி போன வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். 8th ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, புரட்சி நடக்கும் போது ஒவ்வொரு ஊரையும் தலைமை தாங்கியது யாரு? கான்பூர், டெல்லி, அப்புறம் நம்ம ஜான்சி, இந்த பகுதியை தலைமை தாங்கியது யாரு? அந்த கழகத்தை ஒடுக்கியது யாரு? படிச்சிருக்கோம் ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோ. மொத்த கழக தலைமை யாரும் படிச்சுக்கோ. அந்த கழகத்தின் போது யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அதுங்கிறத படிச்சுக்கோ. ஃபேமஸ் ஆனது யாரு?
கானிங் பிரபு தான் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி வெல்லேசினி டல்ஹௌசி எல்லாரும் அவன் பாட்டுக்கு ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடுவான். ஆனா சண்டை நடக்கும் போது இவன் தான் தலைமை இருந்திருப்பான், இவன் மேலதான் எல்லா படியும் விடும். ஓகேங்களா? எனிவே கானிங் பிரபு அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மாத்த மாட்டாங்க, இவர் தான் கண்டினியூ ஆவாது. அதே மாதிரி கானிங் பிரபு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியாவின் முதல் வைசிராய் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த 1857 சிப்பாய் கழகத்தில் பங்கேற்ற முகலாய மன்னர் அப்படி கேட்கிறாங்க. கேள்வி எப்படின்னு கேட்கலாம். 1857 புரட்சியில் தலைமை தாங்கியவர் யார் பாருங்க. கேள்வி எப்படியாவது மாத்தியும் கேட்கலாம், கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. பங்கேற்றவரும் இரண்டாம் பகதூர் ஷா தான். நம்ம கிளாஸ்ல கதையை படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரொம்ப வயசான தாத்தா தான். ஓகேங்களா? இன்னும் விட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல 4 வருஷத்துல செத்தே பெறுவாரு. அப்படிதான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வயசானவர். எனக்கெல்லாம் இந்த தலைமை பொறுப்பெல்லாம் வேணாம்னு சொல்லுவாரு. எல்லாரும் கூட்டு வந்து நீங்க தான் தலைமையா இருக்கணும் தாத்தா தாத்தான்னு உட்கார வச்சிருப்பாங்க. கடைசி அவங்க சண்டை போட்டு எல்லாம் சொதப்பி விட்டுருவானது. பிரிட்டிஷ் கிட்ட மாட்டிக்குவாரு. பிரிட்டிஷ் அதிகாரி பார்த்தோன்னே இவரா மொத்த புரட்சிக்கு தலைமை அப்படி சொல்லி சந்தேகப்படுவாங்க. அவர் சொல்லுவாரு, ஐயா நான் வேணாம்னு சொன்னேன், என்னை வம்புல இழுத்து விட்டானது அப்படி சொல்லுவாரு. சரி இவனை அதுக்கு தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூக்குல போடாம இவர் நாளைக்கு சாக போற தாத்தா அவர் சாவடிச்சு என்ன ஆக போகுது, ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதனால புரட்சி அடங்கி ஒடுங்கினதுக்கு அப்புறம் 1858 இவரை ரங்கூனுக்கு நாடு கடத்திருப்பாங்க. ரங்கூன்னா பர்மாவுக்கு நாடு கடத்திருப்பாங்க. அங்க ஜெயில 1862 செத்து போயிருப்பாங்க. அவ்வளவுதான் கதை. ஓகேங்களா? சொன்னத புரட்சி நடந்து ஒரு 4 வருஷத்துக்கு செத்து போயிட்டாரு அடக்கி ஒடுங்கின உடனே. ஆனா இவருடைய பசங்க ரொம்ப விக்ரஸா சண்டை போட்டுருப்பாங்க. அந்த பசங்களை நடு ரோட்ல டெல்லியில தூக்குல போடுவாங்க. அப்பதான் பயம் வரும்னு சொல்லிட்டு கழகத்துல அடக்கி ஒடுக்கின எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி தூக்குல போடுவாங்க, சாவடிச்சிருவாங்க ஏதாவது ஒரு வழிமுறையில. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்புறம் யாரும் இதுக்கப்புறம் கலகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பூலித்தேவர் 1767 டேஸ் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். எஸ், இந்திய விடுதலை போராட்டம் பாளையக்காரருடைய முறை ஆரம்பிச்சு டாபிக் ஆரம்பிக்கிறதே ஐயா வச்சுதான் ஆரம்பிக்கும். நம்ம ஐயா பூலித்தேவர் வச்சுதான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த பூலித்தேவர் ரொம்ப முக்கியமானவர். விடுதலை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஆங்கிலுக்கு எதிராக சண்டை போட்டவர் அப்படி சொல்லிட்டு பூலித்தேவரை சொல்றோம். இப்ப பூலித்தேவருடைய சண்டை முடிஞ்சது இந்த வருஷம், ஆரம்பிச்சது 55 ஆரம்பிச்சிருக்கும். யோசிச்சு பாரு, கிட்டத்தட்ட 280 வருஷத்துக்கு முன்னாடியே பூலித்தேவர் சண்டை போட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கதை எப்படி ஆரம்பிக்குன்னா, நம்ம ஆற்காடு நவாப் தம்பி ஓகேங்களா அவங்க தான் வந்து சண்டை போடுவாங்க. அதுதான் இங்க போட்டிருக்கு. ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 4 பேர் கதையில வருவாங்க. பூலித்தேவருக்கு சண்டை போட்டது 4 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது மாபுஸ் கான். ஓகேங்களா? அவன் தான் தம்பி மாபுஸ் கான். அடுத்து பிரிட்டிஷ்காரன், அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கான் பேரு, கர்னல் ஹெரான். ஓகேங்களா? அடுத்த ஒருத்தரவா அவன் தான் பாத்தீங்கன்னா யூசுப் கான் தான் இருக்கான் பாருங்க ஆப்ஷன்ல, யூசுப் கான். ஓகேங்களா? இது 2 பேரு கூட பூலித்தேவர் ஜெயிச்சிருவாரு. யூசுப் கான் கூட தோத்து போயிருவாரு. ஆனா யூசுப் கான் நம்ம ஊருக்காரன். யூசுப் கான் இவனுக்குள்ள ஏதோ பேரம் பேசியிருப்பாங்க. இது தெரிஞ்சதுனால பிரிட்டிஷ்காரன் யூசுப் கான் என்ன பண்ணிடுவாங்க, தூக்குல போட்டுருவாங்க. யூசுப் கான் ஒண்ணு கிடையாதுப்பா, அவனுக்கு 3 பேர் இருக்கு. யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம். ஓகேங்களா? 3 பேர் வருவாங்க. கடைசியா யூசுப் கானை தூக்குல போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் பூலித்தேவர் வந்து கோட்டையெல்லாம் கைப்பற்றிடுவாரு. அது தெரிஞ்ச உடனே மொத்த படை இறக்குங்கடா அப்படின்னு இறக்கி சூப்பரான ஒரு கேப்டனை உள்ள இறக்கியிருப்பாங்க. அந்த கேப்டன் தான் கேப்டன் கேம்பெல். அவர் இறக்குவாங்க, அடிச்சு நொறுக்கி பூலித்தேவரை என்ன செய்யறோம், போறத தோக்கடிச்சிருவாங்க. பூலித்தேவர் என்ன சார் பண்ணாங்க, தூக்குல போட்டாங்களா, சுட்டு கொண்டாங்களா? கிடையாது. பூலித்தேவர் என்ன ஆனான்னு தெரியல. ஓகேங்களா? போரில் தோத்ததுனால காடுகளை தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? தோக்கடிச்சது யாரு நம்ம கேள்வி. கேப்டன் கேம்பெல். வருஷம் முக்கியம். ஓகேங்களா? இதை யூசுப் கானை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. மாபுஸ் கான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. கர்னல் ஹெரான் ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல வருவார். ஓகேங்களா? யூசுப் கானுடைய வேற 2 பேரை படிச்சு வச்சுக்கோங்க. லெப்டினன்ட் கிளார்க் எங்க வருவாருன்னா கட்டபொம்மன் டாபிக்ல வருவார். அப்ப பாக்கலாம். சரியா? பாருங்க எவ்வளவு பேர் பிடிக்கிற பாருங்க. இந்த பாளையக்கார டாபிக்ல குழப்புறதே நேம் தான். பாதி பேருக்கு கட்டபொம்மன் பூலித்தேவரே குழப்புது. இதுல வேற எங்க லெப்டினன்ட் கிளார்க்கு, கர்னல் ஃபான் ஜோரு, எத்தனை பேர் இருக்கா. அடுத்து பாருங்க, தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் திருப்பி நம்ம ஐயா தான். மருது பாண்டியர்கள் தான் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர்கள். சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அதையும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஃபுல் டெஸ்ட்ல ருத்ரால வந்து பேசியிருப்போம். 1801 ஜூன் மாசம் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க மருது பாண்டியர்கள். ஓகேங்களா? அப்ப மொத்தத்துக்கு தலைமை தாங்கியவரும் இவர் தான். ஓகேங்களா? மேற்படி கோபால் நாயக்கர் எந்த ஊருக்காரரு, திண்டுக்கல்காரரு ஐயா. ஓகேங்களா? யாத்துல் நாயக்கர்னா தேனிக்காரரு, நம்ம புக்ல வராது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கட்டபொம்மன் நம்ம பாஞ்சாலக்குறிச்சிக்காரரு. ஓகேங்களா? அவர் ஒரு பாளையக்காரர். அடுத்து
கலெக்டர் ஜாக்சன், அதை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கலெக்டர் ஜாக்சன்னா கட்டபொம்மன் டைம்ல இருந்த கலெக்டர். கட்டபொம்மனை லோ லோ லோன்னு அலைய விட்டது, கட்டபொம்மனுக்கு கட்டம் சரியில்லை இதுதான் டைலாக் பேசி கட்டபொம்மனை அலைய விட்டது யாருன்னா நம்ம ஜாக்சன் தான். படிச்சிருப்பீங்களா, 3310 பகோடா நீ கட்டணும் அப்படின்னு மிரட்டி அவனை அலைய விட்டு கடைசி பிரச்சனையாகி எல்லாத்தையும் கட்டியிருப்பாரு கட்டபொம்மன். ரிமைனிங் ஒரு 1080 பகோடா மட்டும்தான் மீதி இருக்கும். இந்த கதை தான் படிச்சிருப்பீங்கல்ல. அப்ப அதுதான் ஜாக்சன் வருவார். ஐயா ஜாக்சனை பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க, ஏன்னா அவர் ஒழுங்கா ரூல் பண்ணலன்னு சொல்லிட்டு. அவருக்கு பதிலா வேற கலெக்டரா யார் வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எஸ்ஆர் லூசிங்டன் அவர் தான் அவருக்கு பதிலா வந்திருப்பார். அப்ப இந்த பேர் தான் யார் சார்? ஜான் காஸ்மோச்சார், வில்லியம் வாரம், வில்லியம் பிரவுன். இவங்க 3 பேர் யாருன்னா இவங்க 3 பேர் யாருன்னா கட்டபொம்மனை விசாரித்தவர்கள். ஓகேங்களா? கட்டபொம்மனை மெட்ராஸ்ல போய் விசாரிச்சிருப்பாங்க, மெட்ராஸ் கவுன்சில் அந்த குழு விசாரிச்சிருக்கும். அந்த விசாரிச்சவங்க தான் இந்த 3 பேர். அதுவும் புக்லயே இருக்கு, 10th புக்லயே இருக்கு இந்த 3 பேரும். சரியா? அடுத்து பாருங்க, அருமையான விஷயம், கம்பல்சரி படிக்கணும். நம்ம பாளையக்காரர் எல்லாரையுமே பிரிட்டிஷ்காரன் தூக்குல தான் போட்டிருப்பான். கட்டபொம்மன் மட்டும்தான் தப்பிச்சிருப்பான். வேலு நாச்சியார் மட்டும்தான் கடைசி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஜெயிச்சு கடைசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி நார்மலா செத்து போற அம்மா. ஓகேங்களா? அவங்கள தூக்குல போடல. ஓகே, மீதி எல்லாத்தையும் மருது பாண்டியன், கட்டபொம்மை, அப்புறம் வந்து கட்டபொம்மன் தம்பிங்க, தீரன் சின்னமலை, கட்டபொம்மை அமைச்சரு, எல்லாத்தையும் தூக்குல தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டை தான் படிக்க போறோம். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் யார தூக்குல போட்டாங்க? இருக்கிற டேட்லயே ரொம்ப சீக்கிரமா வரக்கூடிய டேட் என்ன பாருங்க, செப்டம்பர் 1899. ஆமா பாருங்க, இதெல்லாம் 801 99, அதுவும் செப்டம்பர். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தூக்குல போட்டதே யாருன்னா சப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். சப்ஜெக்ட் வைஸ் சிவசுப்பிரமணியன் தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் தூக்குல போட்டாங்க. யார் சிவசுப்பிரமணியன்? நம்ம கட்டபொம்மை எங்கெல்லாம் போறாரோ கூடயே போவாரு சிவசுப்பிரமணிய பிள்ளை. ஓகேங்களா? எங்க போனாலும் இவரை மாட்டிவிட்டு அவர் பாட்டி வந்துருவாரு. என்ன இது பாருங்க, கட்டபொம்மனை மாட்டி விட்டு சரி, கட்டபொம்மன் சிவசுப்பிரமணிய பிள்ளைய மாட்டி விட்டு கட்டபொம்மன் தப்பிச்சு வந்துருவாரு. 2 இன்சிடென்ட்ல அப்படிதான் வரும். ஓகேங்களா? இப்ப சிவசுப்பிரமணிய பிள்ளைய தான் ஃபர்ஸ்ட் தூக்குல போடுவாங்க. அவரை தூக்குல போட்டு 1 மாசம் கழிச்சுதான் யார தூக்குல போடுவாங்க? கட்டபொம்மனை தூக்குல போடுவாங்க. புளிய மரத்தை அடியிலே, கயத்தாறு கோட்டையிலே தூக்குல போடுவாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஈஸியானதுன்னா நம்ம ஊமத்துறையும் செவத்தையாவும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதை கவனிச்சுக்கோங்க. ஊமத்துறையும் செவத்தையாவையும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் யார தூக்குல போடுவாங்கன்னா ஊமத்துறை, செவத்தையா, மருது 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. மருது சகோதரர் தான் ஃபர்ஸ்ட் தூக்குல போடுவாங்க. இவங்க 2 பேரும் பார்க்கும்போது அப்ப அக்டோபர் 24 1101 இங்க மருது சகோதரர் தூக்குல போடுவாங்க. ஊமத்துறை செவத்தையாவைய 16 நவம்பர் தூக்குல போடுவாங்க. ஓகேங்களா? தீரன் சின்னமலை தான் இருக்கிறதே கடைசி. அதனால இயர் கடைசி வரும். நம்ம நல்லப்பன் சமையல்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் காட்டி கொடுத்துருவான். காட்டி கொடுத்ததுனால தீரன் சின்னமலையை பிடிச்சிட்டு போயிரு. தீரன் சின்னமலை ஒரு டஃப் காம்படிட்டர் இருப்பா. ஓகேங்களா? நம்ம ஊர்ல கட்டபொம்மன் இவங்கள மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? தீரன் சின்னமலை உண்மையாவே ஏகப்பட்ட போர்ல வருஷம் ஜெயிச்சிருப்பாரு. அரச்சலூர், காவேரி போர், ஓடாநிலை போர், ஏகப்பட்ட போர் ஜெயிச்சிருப்பாரு. கடைசி அந்த சமையல்காரன் கடைசி போர்ல தோத்து எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சுக்குவாரு. சமையல்காரன் காட்டி கொடுத்தனால மாட்டிக்குவார். ஓகேங்களா? இப்ப இயர் பார்ட்ட 2341 ஆப்ஷன் ஏல இருக்குது. எங்கெங்க தூக்குல போட்டாங்க கேட்பான், அதுவும் முக்கியம். கட்டபொம்மனை கயத்தாறு கோட்டையில, சிவசுப்பிரமணியத்தை எங்க தூக்குல போட்டிருப்பாங்க அப்படின்னா அது நாகலாபுரத்தை தூக்குல போட்டிருப்பாங்க. நான் வச்சுக்கோங்க, சிவசுப்பிரமணியத்தை நாகலாபுரம். ஓகேங்களா? சுப்பிரமணியன்னா நம்ம முருகனுக்கு பாம்பு தான் தெய்வம் அப்படி வச்சுக்கோங்க. சிவசுப்பிரமணிய நாகலாபுரம். அடுத்து மருது சகோதரர் எங்க தூக்குல போட்டிருப்பாங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போட்டிருப்பாங்க. திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர். ஊமத்துறை செவத்தையாவை பாஞ்சால புரட்சியில தூக்குல போட்டிருப்பாங்க. தான் சொந்த ஊரே சாவுங்கடா அப்படின்னு சொல்லி தூக்குல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம தீரன் சின்னமலைய அப்படி நீங்க சேலம் ஹைவே போனீங்கன்னா பாக்கலாம் அந்த கோட்டையை. சேலம் ஹைவேல ரைட் சைடு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சங்ககிரி கோட்டை அங்கதான் தூக்குல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? யார் எங்கெங்க எந்த வருஷத்துல தூக்குல போட்டாங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. கம்பல்சரி கேள்வி எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து வீர திருமகன் என்ற அரச பட்டத்தை திரும்பி கொடுத்தவர் யார்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்தியாவில் நடந்த கொடுமையான விஷயத்துல ஒண்ணு ஜாலியன் வாலாபாக் 1919 ஏப்ரல் 13. ரொம்ப கொடுமையான விஷயம். 1000 பேருக்கு மேல செத்தான். ஆனா பிரிட்டிஷ் சொன்னா 300 பேருக்கு கிட்டதான் செத்தான். கொடுமையான விஷயம். ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாக் எதுக்கு நடந்தது? நம்ம பஞ்சாப்ல 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக நம்ம மக்கள் பைசாகி திருவிழா அன்னைக்கு கூடியிருப்பாங்க. நம்ம டயர் வருவாரு, டயர் வந்து பீரங்கி உள்ள கொண்டு வருவாரு, பீரங்கி உள்ள போவாது. அதனால ஒரு 10-15 சோல்ஜர்ஸ் உள்ள இறக்குவாரு.
கண்ட மணிக்கு சுடுவாங்க. பாதி பேர் வெடிகுண்டு பட்டு சாகுறாங்க, நெரிசல்ல சாகுறாங்க, பாதி பேர் நடு ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல விழுந்து சாகுறாங்க. 1000 பேருக்கு மேல இறப்பு. இந்தியாவில் மிகப்பெரிய படுகொலையில அதுவும் ஒண்ணு. இதை கேட்ட காந்தி, இதை கேட்ட ரவீந்திரநாத் தாகூர் துடி துடித்து போறார்கள். 2 பேரும் பிரிட்டிஷ் கொடுத்த பட்டம் எனக்கு தேவையில்லை சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. ஓகேங்களா, இது பிரிட்டிஷுக்கு ஒரு இன்சல்ட். ஓகேங்களா, அப்படி வீர திருமகன் பட்டத்தை தூக்கி எறிஞ்சது ரவீந்திரநாத் தாகூர். காந்தியடிகள் தூக்கி எறிஞ்ச பட்டம் கேட்பாங்க. பின்னாடி ஒரு கொஸ்டின் கூட வருது, சொல்லிடுறேன். கெய்சர் ஐ ஹிந்த். ஓகேங்களா, கெய்சர் ஐ ஹிந்த். ஓகேங்களா, காந்தியடிகள் தூக்கி எறிந்த பட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்த கொஸ்டின், கெய்சர் ஐ ஹிந்த் பட்டத்தை கொடுத்த திறந்தவர் யாருன்னா காந்தியடிகள். ஓகேங்களா, 2 பட்டம் ரொம்ப முக்கியம். சரிங்களா, 2 பேர் பிரிட்டிஷ் தான் கொடுத்திருப்பாங்க. ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர், நான் சொல்லியிருக்கேன். ஹிஸ்டரியில கொட்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். யார் யார் என்னென்ன கொட்டேஷன் வந்தாங்க. கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம காந்தி தான். ரவுலட் சட்டம் யார் கொண்டு வந்தது? சிட்னி ரவுலட் கொண்டு வந்திருப்பாரு 1919. இதை எதிர்த்து ஏப்ரல் 6, ஓகேதா, ஏப்ரல் 6ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ரவுலட் சத்தியாகிரகத்தை நடத்துவாங்க. அடுத்து ஏப்ரல் 9ல தான் நம்ம தம்பிங்க சத்யபால், சையப்துன் கிச்சுலு அவங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில போடுவாங்க. ஏப்ரல் 13ல ஜாலியன் வாலாபாக். பாருங்க, ஒரு வரிசையா படிச்சுக்கோங்க. சரியா, அப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது? 2 வருஷம் யாரனாலும் பர்மிஷனே இல்லாம கைது பண்ணி சிறையில வைக்கலாம். இதுதான் சட்டம். உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவான் பிரிட்டிஷ்காரன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி கெடுதல் பண்ணிட்டாதான் மக்களுக்கு கோவம், வேற எதுவும் கிடையாது. சரியா, எந்த வன்முறையானது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுவதற்கு காரணம்? அருமையான கொஸ்டின். ஒத்துழையாமை இயக்கம் 1920ல காந்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. காந்தியோடைய முதல் பேன் இண்டியா ஃபிலிம் கிடையாது, பேன் இண்டியா போராட்டம். ஓகேங்களா, இப்போ இந்தியா ஃபுல்லா நடைபெற்றிருக்கும். போராட்டம் ரொம்ப வேக வேகமா போகும். அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா 1922 பிப்ரவரி மாசம் காந்தி இந்த பர்தோலில என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிகொடா இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. பெரிய வெறுக்கம் மக்கள் கிட்ட, மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கொஞ்சம் போகுது. அதே வருஷம் பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம உத்தரப்பிரதேச கோரக்பூர் மாவட்டத்துல நம்ம இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 22 காவலாளிகளை கொண்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் காந்திக்கு தெரிய வருது. காந்தி உடனே ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துகிறேன் சொல்லிட்டாரு. முடிஞ்சது. அந்த சம்பவத்துக்கு பேர் தான் சௌரி சௌரா. நடந்த வருஷம் 22, மொத்தம் எரிஞ்சு செத்து போனதும் 22 பேர். வன்முறை தானே காந்தி சொன்னார். வன்முறைய காரணத்தை கொண்டும் கையில் எடுக்காதீர்கள் இப்படிதான் சொல்லிட்டு போனாரு. பாயபுலகை எடுத்துட்டாங்க, போச்சு. காந்தி கோவப்பட்டார். டேஸ் சட்டம் மூலம் இரட்டை ஆட்சி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் திருப்பி நிறைய எக்ஸாம், நிறைய பிசி அல்டிமேட்ல போட்டாச்சு. ஓகேங்களா, இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தியது மாண்டகு செம்ஸ்போர்டு, ஒழிச்சு கட்டினது இந்திய அரசு சட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 2 வார்த்தை தான்ப்பா, இரட்டை ஆட்சி, சுயாட்சி. இந்த 2 வார்த்தை பாத்துக்கோங்க. இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது இந்த சட்டம், இரட்டை ஆட்சியை ஒழிச்சு கட்டினது இந்த சட்டம், சுயாட்சியை கொண்டு வந்தது இந்த சட்டம். ஓகேங்களா, 2 வார்த்தை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நான் கவனமா பாத்துக்கோங்க. சரியா, அடுத்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படி கேட்கிறாங்க. நம்ம முகமது அலி ஜின்னா தான். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஒப்பந்தம் போடுவாங்கல்ல, லக்னோ ஒப்பந்தம் இந்தியாவுடைய ஒப்பந்தங்கிறது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். ஹிந்துக்களும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஒன்னு சேர்ந்திருக்கும். அதனால ரொம்ப ஃபேமஸான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது முகமது அலி ஜின்னா தான். அதனாலதான் அவர் அப்படி பாராட்டி இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், சம்பரான் சத்தியாகிரகம் தவறானதை கேட்கிறாங்க. ஓகேங்களா, காந்தியுடைய போராட்டம். நான் நிறைய ஷார்ட்கட் சொல்லிருக்கல. காந்தி இந்தியாவுக்கு வந்தது 1915 ஜனவரி 9. ஓகேங்களா, ஜனவரி 9. இந்த டேட்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் எங்கேயுமே போக மாட்டாரு. அடுத்த வருஷம் கழிச்சுதான் போராட்டம் நடைபெறும். அதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்? கேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாதுப்பா. கேக். சி ஃபார் சம்பரான் 1917. ஏ ஃபார் அகமதாபாத் 1918. சரியா, கே ஃபார் கேதா அதுவும் 1918. இ ஃபார் நத்திங், ஒண்ணும் கிடையாது. கேக்குல இ இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப கேக்கு தான் வரிசை கேட்பாங்க, கம்பல்சரி இந்த வரிசை கேட்பாங்க. ஏன்னா வருஷம் நீயே படிச்சுக்க, 17, 18, 18ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எதுக்கு? ஏன்னா இது 2 ஒரே வருஷம். எதுக்கு அப்போ இது முன்னாடி எது நடந்தது கம்பல்சரி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிசி எக்ஸாம் கூட எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த வருஷம் பாருங்க. சம்பரான் 1917 கரெக்ட். கேதா 1917 தப்பு. இப்பதான் சொன்ன 18. அப்ப இதுதான் தப்பா இருக்குது. அகமதாபாத் 18 தான். ரவுலட் சட்டம் 19 தான். சத்தியாகிரகம் 19 தான். அப்ப இதுதான் தப்பா இருக்கு. ஓகேங்களா, சம்பரான் எங்க இருக்கு? பீகார். அகமதாபாத் எங்க இருக்குது? குஜராத். கேதா எங்க இருக்கு? குஜராத். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து
கிறிஸ்துவ குழுவை பின்தேதியிட்ட காசோலை என்று விமர்சித்தவர் யார்? சூரியக்கல்ல திருப்பி 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 இந்த கொட்டேஷனை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, வேற வழியே கிடையாது. ஓகேங்களா? செய்யறது செத்துமடி, கருப்பு சட்டம், பின்தேதியிடப்பட்ட காசோலை, இது மாதிரி கொட்டேஷன்ஸ் ஒரு 5 கொட்டேஷன்ஸ் தான் இருக்கு. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நம்ம காந்தி தான் சொல்லியிருப்பாரு, கிறிஸ்துவ குழு 1942 இந்தியாவுக்கான அரசியலமைப்பு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம 1920 என்ன கேட்டோம்னா டொமினியன் அந்தஸ்து கேட்டோம். ஓகேங்களா? 1920 அப்பவே நீ கொடுத்திருந்தா, பிரிட்டிஷ்க்கு கொடுத்திருந்தா சந்தோஷம், கையெடுத்து கும்பிட்டுருப்போம். ஆனா நம்ம 1940 தனிநபர் சுதந்திரத்துல நம்ம என்ன கேட்டோம்? விடுதலை. ஓகேங்களா? பூரண சுயராஜ்யம் கேட்டோம். அதுக்கு பேர் தான் விடுதலை. ஆனா நாங்க டொமினியன் அந்தஸ்து கேட்ட டைம்ல நீ எதுவுமே கொடுக்கல. நாங்க பூரண சுயராஜ்யம் கேட்கும் போது நீ என்ன கொடுக்குற? டொமினியன் அந்தஸ்தை கொடுக்குற. நாங்க 20 வருஷம் முன்னாடி கேட்டதை இப்ப கொடுக்குறேட வெண்ணமண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னா, நீ கொடுத்த தூது கூட பின்தேதி, ஃபுல்லா சொல்லணும்னா திவாலான வங்கியின் பின்தேதியிடப்பட்ட காசோலைன்னு சொல்லிட்டு அவங்க நறுக்குன்னு போடுறாரு காந்தி. அருமையான கொட்டேஷன்ஸ் பாருங்க. ரைட்டா? காந்தி அப்போ எதுக்கு சொன்னாருங்க பார்த்து வச்சுக்கோங்க. கதையெல்லாம் படிச்சுன்னா சுவாரஸ்யமா இருக்கும். ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி தான் 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக டேஷ் முதல் டேஷ் ஃபேமஸ் ஆனதா திருச்சி டு வேதாரண்யம், தமிழ்நாடு மேப், தமிழ்நாடு மத்தியில திருச்சி, இந்த சைடு நாகப்பட்டினத்துல வேதாரண்யம், அப்படி இங்க இருந்து அப்படியே போயிருப்பாங்க. உப்பு சத்திரகம் 13 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 100 தொண்டர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? கலந்துக்குவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் உப்பை எடுத்து ஃபைன் கட்டினது யாரு? நம்ம ருக்மணி லட்சுமிபதி. அவங்க தான் உப்பு எடுத்து ஃபைன் கட்டி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டா? எங்க இருந்து எங்க, டேட் முக்கியம், யார் தலைமை? ராஜாஜி தலைமை. மொத்தம் எத்தனை பேர்? 100 தொண்டர்கள். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளா தான் இருக்கும். ஆனா தப்பு பண்ணுவீங்க. ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ். ஆமாப்பா, முக்கியம்பா. ஏன்னா பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு நம்ம டைப் ரைட்டிங், ஓகேங்களா, பழைய காலத்து டைப் ரைட்டிங் அச்சு பதிப்பதை கொண்டு வரும்போது அவன் ஊர் லாங்குவேஜ் தான் அடிச்சு வெளியிட்டான். இங்கிலீஷு, ஜெர்மனு, பிரெஞ்சு, ஓகேங்களா, இந்த மாதிரி லாங்குவேஜ்ல தான் புக்கு பைபிள்லாம் வெளியிட்டான். அதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய மொழி இல்லாம ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு வந்ததுன்னா அது எந்த புக்கு தான்? மொழினா தமிழ் மொழி தான். என்ன புக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1578 தம்பிரா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து கோவாவில் வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், கூற்று காரணம் 2ம் சரி. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஓகேங்களா? திராவிட மொழிகள், தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், அந்த மொழிகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேரட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியம். கால்டுவெல் தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? 1856 நினைக்கிற இயர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 1912 மெட்ராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பு உருவாக்கியவர். நல்ல கவனிச்சுக்கோங்க. இந்த நீதி கட்சி டாபிக்க நல்ல படிங்க. ஓகேங்களா? நிறைய பேர் படிக்கிறது நீதி கட்சி. ஓகேங்களா? நல்ல படிங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து 1916 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய நேம் வரும். ஓகேங்களா? அதான் மெட்ராஸ் ஐக்கியரகம், சென்னை திராவிடர் சங்கம், இந்த மாதிரி நேம்ஸ் தான் வரும். அது யார் யாரு அந்தந்த டைம்ல என்னென்ன அமைப்புகள் உருவாக்குறாங்க, கடைசி ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து நீதி கட்சி, அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு உருவாக்குவாங்க. ஆனா அது காலப்போக்கில் அந்த கட்சிக்கு பேரு நீதி கட்சியா மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பத்திரிகை வச்சிருப்பாங்க. இந்த கட்சியோடைய பத்திரிகை பேரு நீதி, ஜஸ்டிஸ். அதனால அந்த கட்சிக்கு பேரு நீதி கட்சி மாறும். சி நடேசனார் தான் இதை பண்ணியிருப்பாரு. இவங்க 3 பேருமே நீதி கட்சியில முக்கியமானவங்க. 3 பேரை பத்தி 3 பாயிண்ட் வரும், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஆளு சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யார்? பாருங்க, பெரியாரை பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த பாயிண்ட மிஸ் பண்ணிருக்க கூடாது. ஓகேங்களா? சித்திரபுத்திரன் அப்படின்ற பெயரை வச்சு கட்டுரை எழுதியது யாருன்னா பெரியார். மேற்படி பெரியாரை பத்தி என்னன்னா 1918-19 நகரசபை, ஈரோடு நகரசபையுடைய தலைவரா இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கே குடி தண்ணீர் பைப் கனெக்ஷன் மூலமா கொடுத்திருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியார். ஓகேங்களா? சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயர். மேற்படி பெரியார் சுயமரியாதை இயக்கம் முக்கியம். 1925 சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை குடியரசு. மேற்படி பெரியார் வைக்கம் வீரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வைக்கம் போராட்டத்தை கலந்துக்குவாரு. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் ஏன் அடிமையானார்? அருமையான புத்தகம். ஓகேங்களா? இப்போ பெண் அடிமைத்தனத்தை எடுத்து யார் பேசுவா? அம்பேத்கர் பேசுவாரா? மேபி பேசலாம். ஜோதிபா பூலே பேசுவாரா? பேசுவாரு. பாரதியார், எல்லாருமே பேசுவாங்க. ஆனா புக்கா எழுதுனது யாரு? நம்ம ஐயா பெரியார் தான். ஓகேங்களா? பெண் ஏன் அடிமையானார். ஓகேங்களா? இதே மாதிரி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு பத்திரிகை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? நிறைய பத்திரிகை வருது.
பத்திரிகையை பார்த்து வச்சுக்கோங்க. அதுல தொழிலாளர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வெளியிட்டது. நம்ம ஊருக்காரரு நிறைய பேருக்கு இவர் யாருன்னே தெரியறது கிடையாது. ஆனா இவரு இந்தியாவுக்கே முன்னோடியான நிறைய விஷயத்த பண்ணிருக்காரு. அவர் தான் நம்ம ஐயா சிங்கார வேலர். ஓகேங்களா? இந்த பத்திரிகை வெளியிட்டு இருப்பாரு. பௌத்த சமயத்தை தழுவிப்பார் தமிழ்நாட்டுல. ரொம்ப முக்கியமானது 1923 ஆண்டிலிருந்து மே 1 லேபர் டே கொண்டாடுறோமா? நீங்க தான் அஜித் பிறந்தநாளை கொண்டாடுவீங்க. ஆனா லேபர் டே தான் முக்கியம். லேபர் டே கொண்டாடுறோம்ல, அது காரணமானவரே இவர் தான் ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு சிங்கார வேலர். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். 1893 போன அல்டிமேட்ல கமெண்ட் பண்ண சொன்ன இயர். ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதுல தெளிவா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். திராவிட மகாஜன சபை அயோத்திதாசர். ஆதி திராவிட மகாஜன சபை ரெட்டமலை சீனிவாசன். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. அயோத்திதாசரையும் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஏன்னா சின்ன ஒரு வார்த்தை தானே வித்தியாசம். ஓகேங்களா? திராவிட மகாஜன சபை, ஆதி திராவிட மகாஜன சபை. ஓகே, ரெட்டமலை சீனிவாசன். எப்படி ரெட்டமலை சீனிவாசன் ஒரு 3 பட்டம் பெயர் இருப்பாரு. ஓகேங்களா? 1926, 30, 36 சொல்லிட்டு 3 வருஷத்துல ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் அப்படி சொல்லிட்டு 3 பட்டத்தை வாங்கியிருப்பாரு. இவருடைய சுயசரிதை புக்கு பார்த்துக்கோங்க. என்ன புக்கு? ஜிவிஎஸ் சரித சுருக்கம். அந்த புக்கு முதலாம் உலக போர் நடந்த ஆரம்பிச்ச அந்த வருஷத்துல புக் எழுதி வெளியிட்டு இருப்பாரு. இவரை முதல் 2 வட்ட மேசை மாணவர்களை கலந்துக்கிட்டுவார். ஓகே, ரெட்டமலை சீனிவாஸ். இதே மாதிரி எம் சி ராஜாவும் படிக்கணும். நிறைய கொஸ்டின் வருதான் வந்துட்டு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ன அமைப்பு உருவாக்கியவர் யார்? எம் சி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு. இவரையும் நிறைய பேருக்கு ஓகேங்களா ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடியதுனா அம்பேத்கர், பெரியார் மட்டும் நம்ம பேசுறோம். ஆனா கொண்டாடக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரெட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜா, சிங்கார வேலர் கொண்டாடுவது இல்லை. சரிங்களா? அப்ப 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் இந்தியா லெவல்லனா யோசிச்சு பாருங்க. அப்பவே இவ்வளவு பெரிய விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. எம் சி ராஜா தான். ஓகேங்களா? இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து முதலாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்த முதல் ஆள்னா இவர் தான். ஓகேங்களா? அவர் வந்து நீதி கட்சியின் துணைத் தலைவராக கூட இருந்திருப்பார். ஓகேங்களா? ரைட். அடுத்து நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருப்பாருப்பா. நம்ம சின்ன வயசுல ஒரு பாட்டு பிடிச்சிருப்போமே, நிலா நிலா ஓடிவான்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சு சோரெல்லாம் ஊட்டியிருப்பாங்க. இப்போ அது கிடையாது. அதையும் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பாடல் அவர் எழுதியதுதான், எம் சி ராஜா எழுதியதுதான். அப்ப நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துடுச்சு. 1923 முதலாக மே தின விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்தவர் சிங்கார வேலர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், சுதேசி மித்திரன் என்ற இதழை தொடங்கியவர் யார்? அருமையான கொஸ்டின். 2 இதழ், நிறைய பத்திரிகை பார்த்துக்கோங்க. 2 இதழ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தமிழ்ல. ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்தது தி இந்து ஆங்கில பத்திரிகை, தமிழ்நாட்டுல வந்தது, இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொன்னு சுதேசி மித்திரன் தான். ஓகே, ஜி சுப்பிரமணியம் உருவாக்கி இருப்பாரு. 1891 உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? முதல்ல வீக்லியா இருக்கும், அப்புறம் டெய்லியா மாறும். ஓகேங்களா? அடுத்து சென்னை மகாஜன சங்க சபையின் முதல் தலைவர். ஓகேங்களா? அப்ப 2 அமைப்பு சென்னை சம்பந்தமா முக்கியம். ஒண்ணு என்ன சொல்லுவோம்னா எம்என்ஏ, ஷார்ட் ஃபார்மா சொல்றேன், சென்னை வாசிகள் சங்கம். இன்னொன்னு எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபை அப்படி சொல்லுவோம். ரெண்டுமே அடுத்தடுத்த சில வருஷங்கள்ல 1852, இது 1884. ஓகேங்களா? சென்னை மகாஜன சபை. ஓகேங்களா? 84. பி ரங்கையா தான் தலைவர். ஓகேங்களா? ரங்கையா தலைவர். மே 16 உருவாக்கி இருப்பாங்க. 2க்கும் வேற வேற நோக்கமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 32. கூற்று இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1885. கரெக்ட் தான். கல்கத்தாவில் நடைபெற்று சொல்றாங்க. அது தப்பு. பம்பாயில தான் ஃபர்ஸ்ட் நடைபெற்றது, கல்கத்தா கிடையாது. ஓகேங்களா? அது வருஷம் கரெக்ட் தான். அப்போ இந்த மாநாட்டுல இது கலந்து கொண்ட 607 பிரதிநிதிகள் 322 பேர் சென்னை சேர்ந்தவர். அப்படியா? இது கிடையாது. இந்த நம்பர் வந்து 3வது காங்கிரஸ் மாநாட்டுடைய நம்பர். இப்போ முதல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு மொத்த பங்கேற்றது 72 நபர். அதில் 22 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? இப்ப 2மே தப்பா தான் இருக்கு. கூற்று 1, 2 2மே தவறு. அடுத்த கொஸ்டின், அதிநவீன அடுத்த அருமையான டைலாக். காந்தியோட டைலாக் 3, செய்யறது செத்துமடி, கருப்பு சட்டம், திவாலாகும் வங்கி, ஒரு 3 டைலாக். நம்ம அம்மா ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா அல்டிமேட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிரிட்டிஷ்காரங்க ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. அது நம்ம அம்மா அன்னி பெசன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் வண்டியில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ச்சி பொங்கி ஒரு வசனத்தை பேசியிருப்பாங்க அன்னி பெசன்ட். ஓகேங்களா? அன்னி பெசன்ட்க்கு 2 பத்திரிகை, நியூ இந்தியா, காமன்வெல்த் பத்திரிகை. அடுத்து எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்குது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது? சட்டம் ரொம்ப முக்கியம். 2013. இதுல என்ன ட்விஸ்ட்னா, இந்த சட்டம்
பாராளுமன்ற நிறைவேற்றது 2013. இந்த சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட நாள் கேட்பாங்க, நவம்பர் 1, 2010. எப்படி பாருங்க டேட்டு, இப்படி கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா, தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது இந்த டேட்டு, இந்தியாவில் வந்து இந்த டேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வருமான வரி. வருமான வரி என்னது? இது ஒரு நேர்முக வரி. 4. ஆயத்தீர்வை அப்படின்னா இது ஒரு மறைமுக வரி. வேட் அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி. ஜிஎஸ்டி ஜூலை 1ஆம் தேதி கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, மொத்தம் 4 பாயிண்ட். 4 4 3 1 2 4 3 1 2 ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேங்களா, புரியுதா? எல்லாமே வரிதான். வரிகள் டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், இந்த வருஷமும் போன வருஷம் வந்தது. ஜிடிபி நவீன கருத்தை முதலாக உருவாக்கியவர் 4 பேர் முக்கிய எக்கனாமிக்ஸ்ல. தாதாபாய் நவ்ரோஜி, சைமன் குஸ்னெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லியம் சர் ஜான் சைமன், நம்ம வருமான வரி உருவாக்கியிருப்பாரு, அவர் பேரு. 3-4 பேர் தான் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது சைமன் குஸ்னெட், இதெல்லாம அமர்த்தியாசன் அவங்க பேர் கவனிச்சுக்கோங்க. அப்போ ஜிடிபி நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்னெட் 1934. ஓகேங்களா, அடுத்து ஜிடிபி எந்த துறையில் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது? ஜிடிபியில எது அதிக பங்களிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்னது? பணிகள் துறை தான். வேலை வாய்ப்பு கேட்டாங்கன்னா வேளாண் துறை தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஓகேங்களா, 50% கிட்டத்தட்ட. ஓகே, அடுத்து இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலாக எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நல்ல கவனிச்சுக்கோங்க. வருமான வரி சட்டம் எதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க கவனிச்சோன்னா ஈஸியா புரிஞ்சிடும். 1857 சண்டை நடந்ததா கழகம். அந்த கழகத்துல பிரிட்டிஷ் நிறைய லாஸ், அந்த லாஸை ஈடுகட் செய்வதற்காக 1860ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ்காரனால ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வரி தான் அடுத்த கொஸ்டின் வரும். அதுதான் பாத்தீங்கன்னா 1860 இந்திய வருமான சட்டம். ஓகே, வருமான வரி சட்டம் முதலாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 1963 வருமான வரி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்தது. 2 இயர் ரொம்ப முக்கியம். வருமான வரி ஒரு நேர்முக வரி. இன்னைக்கு டேட்ல 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா, கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா இந்தியாவில் வருமான வரி கட்ட வேண்டிய தேவையில்லை ஆண்டுக்கு. ஓகேங்களா, இப்போ பிசி அணினா வருமான வரி கட்ட வேணாம், எஸ்ஐ அணினா வருமான வரி கட்ட வேணாம். பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை முதலில் அமல்படுத்திய நாடு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் தான். இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க 1954. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் புக்ல பாக்ஸ் கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் தவறானது. ஜிஎஸ்டியை பத்தி, ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. ஆமாப்பா, அதனாலதான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேட்டு, ஆயத்தீர்வை, அந்த வரி எல்லாமே பலமுனை வரி. அது வேணாம்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கு காரணமே இது ஒரு முனை வரி. ஓகேங்களா, ஒரே பாயிண்ட் தான் டாக்ஸ் போடும். அடுத்து இது மத்திய மாநில அரசுகளுக்கு அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படுவது அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு வருது. அதுதான் ட்விஸ்ட். அனைத்து நேரடி வரி கிடையாது, அனைத்து மறைமுக வரியையும் மாத்துது. வேட்டு வரிய மாத்துது, எக்ஸைஸ் டியூட்டிய மாத்துது, அதான் கலால் வரிய மாத்துது. அடுத்து வந்து உற்பத்தி வரிய மாத்துது, கலால் வரி. அது இல்லாம விற்பனை வரி சொல்லிட்டோம், சுங்க வரி. இந்த வரியெல்லாம் மாத்தி ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. இதுதான் தப்பு, தவறானதானே இருக்கிறாங்க, தவறானது. மீதி எல்லாம் கரெக்ட். இது ஜூலை 1 கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது இந்தியாவின் வரி கட்டமைப்பில் ஒன்றிணைக்கும், கரெக்ட் தான். ஒரே நாடு ஒரே வரி ஒரே அங்காடி, இதுதான் ஜிஎஸ்டியோடைய நோக்கம். அடுத்த கொஸ்டின், ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச்ஐ முக்கியம் என்று கூறியவர் யார்? ஒண்ணு இல்ல, இப்ப ஜிஎன்ஹெச்ஐ யார் உருவாக்குனா? 1972ஆம் ஆண்டு. இப்படி ஒரு விஷயம் வேணும்னு சொன்னது யாரு? நம்ம பூட்டான் நாட்டுடைய அரசர் ஜிங்மே ஷிங்யா வாசங். அவர் தான் இந்த குறியீட்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து, இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி என்ன? தனிநபர், அந்த வார்த்தை முக்கியம். ஓகேங்களா, தனிநபர் மேல விதிச்சாலே அது வருமான வரி மட்டும்தான் விதிக்க முடியும். ஓகேங்களா, மீதி எல்லாமே ஒவ்வொரு நிறுவனத்தின் மீது அந்த மாதிரி நிறுவன வரி. கருப்பு பணத்திற்கான காரணம். இந்தியாவில் கருப்பு பணம் இருக்கா? ஆமா சார், எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஓகே, வீடியோ பட்டுக்கு உங்ககிட்ட கூட இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ கருப்பு பணத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணு, பண்டங்களுடைய பற்றாக்குறை. மேபி சொல்லலாம், பண்டங்கள் பற்றாக்குறை இருக்கனால கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க, அதிகமா வரி போடுறாங்க. ஆமா, இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா, யோசிக்கிறான். ஒரு பிரபல நடிகர் வந்து ஒரு படத்திற்காக 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஓகேங்களா, ஆனா இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி 100 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சா 30% வரி கட்டணும்.
அப்ப 30 கோடி ரூபாய் நீ கவர்மெண்ட்டுக்கு சும்மா கொடுத்து மீதி 70 கோடி ரூபாய் நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அதனால நான் 100 கோடி தான் வாங்கல, நானே ஐயோ பாவம் 10 கோடி தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பொய் கணக்கு காமிச்சிடுறாங்க. அப்ப அதிகமான வரி விகிதம் காரணம் தான் கடத்தல். ஆமா, கடத்தல் பண்றாங்கல்ல, கடத்தல் பண்றதுதான் அக்கௌண்ட்ஸ்ல காமிக்க முடியாதுல்ல, அக்கௌண்ட்ஸ்ல காமிச்சாதானே அது வெள்ளை பணமா மாறும், காமிக்கலன்னா கருப்பு பணம் தானே. அப்ப இதுவும் காரணம். மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே கருப்பணத்திற்கு காரணம் தான். அந்த கருப்பணத்தை ஒழிப்பதற்காக தான் 500,000 ஒழிச்சாங்க. இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன், இவர் தான். ஓகேங்களா, 1860 வருமான வரியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் கவனமா மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேதா. நுகர்வோர் கூட்டுறவு எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா தரமான பொருட்களை வழங்குறதுக்காக. ஓகேங்களா. 3 பொது விநியோக முறை, ரேஷன் கடை, அதுதான் பொது விநியோக முறைன்னு சொல்றாங்க. எதுக்காக? மானிய விகிதங்கள், அதுக்காக. ஓகேங்களா. UNDP ஐக்கிய நாடுகளின் சபை வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா, இதுதான் இந்த HDI வெளியிடக்கூடியது. அடுத்து கேரளா, குறைந்த ஏழ்மை உள்ள பகுதினா கேரளா தான். ஓகேங்களா. 3142. ஓகேங்களா, 3142 ஆப்ஷன் பி. ஓகே, கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க, கவனமா மேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா. அடுத்து 2 ஸ்கீம் பா உங்க புக்ல இருக்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியாவோட இயர் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஜனவரி 16, 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா. அந்த 2 ஸ்கீமே இந்தியாவுடைய பிசினஸ் வந்து தூண்டுவதற்காக, வேகமாக தூண்டுவதற்காக இந்த 2 ஸ்கீமே. ஓகேங்களா. அடுத்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறாங்க. ருக்மணி லட்சுமிபதி. 1930களில் தமிழ்நாடு உப்பு சிதறக போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பெண்மணி. ஓகேங்களா. அவங்க தான் அந்த ஃபைன் கட்டினாங்க. சென்னை அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஓகேங்களா. டி பிரகாசம். ஓகேங்களா. சென்னை அருகேனா தமிழ்நாடு மேப்புங்கன்னா சென்னை, சென்னைக்கு மேல அந்த ஆந்திரா இந்த பார்டர் பகுதியில டி பிரகாசம் தான் அந்த என்ன சொல்லியிருப்பாரு, அந்த கேம்ப் நடத்தியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து தமிழ் மொழியியல் தூய்மைவாதம். தூய்மைவாதம்னா தூய தமிழை பேசணும் அப்படி சொல்றது யாரு? கலப்பு இல்லாம பேசணும் சொல்றது யாரு? மறைமலை அடிகளா. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அடுத்து சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர் யார்? இது கேள்வி கேட்பாங்க. அப்பவே சொல்லிட்டேன். பெரியார் எழுதியது பெண் ஏன் அடிமையானால். இங்க ஜாதி ஒழிப்பு எழுதிய புத்தகம் அம்பேத்கர் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரும் கேட்டாங்கன்னா பெரியார். ஓகேங்களா. எழுதியவர் தான் கேட்கிறாங்க, அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின், நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கிடையாது. என்ன செய்யணும்? இதை வரிசைப்படுத்தணும், கால வரிசைப்படுத்தணும். எந்த பத்திரிக்கை ஃபர்ஸ்ட், எந்த பத்திரிக்கை 2வது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தணும். கவனம் வரிசைப்படுத்தி கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்டா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. முதல் கேள்வி, 1857 புரட்சி. புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. இது மேல கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். அடுத்து 2வது கொஸ்டின், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட நாள், டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியது யார்? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகை வெளியிட்டது யார்? கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் கேட்கலாமா? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி 2 லெசன், அடுத்த 2 லெசன். கோல் கிளர்ச்சி தலைமை தாங்கியவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு ஜியோகிராஃபி அண்ட் பாலிட்டியில வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.